இவர் ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இவருக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணி கல்யாணமாகி குழந்தையும் பிறக்குது. இவரும் இவங்க மேல அன்பா பாசமா உயிரே வச்சிருக்காரு. அதே மாதிரி நல்லா மகாராணி மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஆனா பிரச்சனையே இவரோட அம்மாவும் இவரோட தங்கச்சியும் தான். நம்ம ஹீரோவோட அப்பா இவங்களை கல்லாப்பட்டியில உட்கார சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு நேத்து வந்தவ கல்லாப்பட்டியில உட்காராளே அப்படின்ட்டு இவங்க மேல பொறாமைப்படுறாங்க. இவங்களுக்கு இவங்களோட பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் சப்போர்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம ஹீரோயினை சாமான் கழுவ சொல்றது, ஹோட்டல்ல சாப்பிட்றவங்களோட எச்சைகளை எடுக்க சொல்றது, இவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி இவங்களை மட்டம் தட்டி பேசுறது, இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் தன்னோட அம்மா பக்கம் நிக்கிறதா, தன்னோட மனைவி பக்கம் நிக்கிறதான்னு தெரியாம வாழ்க்கையில நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. இதனால கல்யாணமான நாள்ல இருந்து இவங்களுக்குள்ள அடிக்கடி ஏதாவது சண்டை வந்து இவங்க கோச்சிக்கிட்டு இவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. உடனே இவர் போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வருவாரு. இதே மாதிரி தான் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையின் உச்சக்கட்டமா ஒரு நாள் இவங்க வழக்கம் போல கோச்சிக்கிட்டு இவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் அவங்க பின்னாடியே போய் அவங்கள சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வர்ற இவரு, இந்த முறை இவங்க அம்மாவோட பிடிவாதத்தினாலையும் இவங்களோட பேச்சை மீற முடியாததுனாலையும் இந்த முறை கோச்சிக்கிட்டு போன இவரோட மனைவிய போனது போனபடியே விட்டுறாரு. நம்மளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போக தன்னோட புருஷன் வரலையே அப்படிங்கிற மன உளைச்சல்லையே ஒரு 3 மாசம் ஓடிடுது. அதனால இவங்க விவாகரத்து பண்ற அளவுக்கு வந்துடுறாங்க. தன் தங்கச்சியோட நிலைமையை பார்த்து கோவப்படுற இவங்களோட அண்ணன் நம்ம ஹீரோவோட அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி இப்படி எல்லாரையும் ஆளுங்களை வச்சு அடிக்கிறது, பதிலுக்கு இவரு அவங்கள அடிக்க கிளம்புறது, இது மாதிரி இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முடிவு. இந்த படத்துல யோகி பாபு ஒரு திருட்டு பயலாவும் எங்க ஹோட்டலுக்கு அடிக்கடி சாப்பிட வர்ற ஒரு கஸ்டமராகவும் நடிச்சிருக்காரு. நான் சொல்லியிருக்கிறது இந்த படத்தோட அவுட்லைன் மட்டும்தான். இத திரைக்காட்சிகளோட அமைப்பு, வசனம், காமெடி இதையெல்லாம் சேர்த்து ஒரு திரைப்படமா பார்க்கும்போது இந்த படம் டைம் பாசிங்கா ஜாலியாவே போகுது. குடும்பத்தோட சேர்ந்து ஒரு முறை தாராளமா பார்க்கலாம். உங்களை மீண்டும் மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.